இன்றைக்கி நமக்கு பன்னீர் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 200 கிராம் பன்னீர் எடுத்துருக்கிறேன், அரை ஸ்பூன் ஜீரகம், 6 பல்லு பூண்டு, 2 சில்லி, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, அரை லெமன், ஒரு ஸ்பூன் கடலை மாவு, கொஞ்சமாக பெப்பர் வேணும். இது நம்ம ஆப்பத்துக்கெல்லாம் போடுற சோடா, சாட் மசாலா 1/4 ஸ்பூன், தனியா பவுடர் அரை ஸ்பூன், சில்லி பவுடர் 2 ஸ்பூன் வேணும், தயிர் 1 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இது 4 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர், ஆம்ச்சூர் பவுடர் 1/4 ஸ்பூன், அதாவது இது ட்ரை மேங்கோ பவுடர், இது காலா நமக்குன்னு சொல்லுவோம்ல, பிளாக் சால்ட்டு, அதில் ஒரு 1/4 ஸ்பூன் வேணும். இப்போ நான் இதை கட் பண்ணுறேன். இந்த ஜிஞ்சரும் கார்லிக்கு, பச்சை மிளகாய், ஜீரகம் இவ்வளோ நான் மிக்சியில் அரைச்சிட்டு வரேன். இதை கட் பண்ணிட்டு வரேன். பன்னீரை இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து ஒரு 2 ஸ்பூன் போல் ஆயில் விடலாம். சில்லி பவுடர் 2 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தக்கபடி போட்டுக்கோங்க. இது தனியா, பெப்பர் கொஞ்சமாக, ஒரு 1/4 ஸ்பூனை விட குறைவா போதும். இஞ்சியும் பச்சை மிளகாய், ஜீரகம், பூண்டு இவ்வளோ அரைச்சது. இது கடலை மாவு, ஆம்ச்சூர் பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன் போதும். பேக்கிங் பவுடர் ஒரு பிஞ்சு, இவ்வளவுதான் சேர்க்குறேன். இது பேக்கிங் சோடா, சாட் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன், தயிர், சால்ட்டு தேவைக்கேற்ப. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ இதில் கொஞ்சமாக பிளாக் சால்ட் போடுறேன். லெமன், 1/2 லெமன், கார்ன்ஃப்ளவர் மாவு, இப்போ இதில் பன்னீர் எடுத்து நல்லா ஃபுல்லாக எல்லா சைடும் படுற மாதிரி நமக்கு எடுத்து வைக்கலாம். இதே போல் எல்லாம் பண்ணிவிட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம்.
இந்த ஆயில் நல்லா சூடாகட்டும். ஒரு சைடு ஃப்ரை ஆனோன்னா நமக்கு மறைச்சு போடலாம். இது இப்போ ரெடியாக இருக்குது. நான் இதை எடுக்கிறேன். இதே போல் நமக்கு மீதி இருக்கிறதையும் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இதுவும் ஆயிடுச்சு, எல்லாம் ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நான் கொஞ்சம் கருவேப்பிலை ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். பாருங்கள், பன்னீர் பக்கோடா ரெடியாக இருக்குது. இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு கூட வேணும்னா இந்த கொத்தமல்லியும் புதினா எல்லாம் போட்டு அந்த க்ரீன் சட்னிக்கு கூட இதை பரிமாறலாம். சும்மா சாப்பிடவே நல்லா இருக்கும். இதுபோல் நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. உங்களுக்கு இந்த சமையல் பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.